லாஸ்ட் 2 வீக்ஸாக எனக்கு பயங்கர சிவியரான ஐ ஸ்ட்ரெயின். கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போக கண்டினியூஸாக இந்த மாதிரி லைட்ஸில் எக்ஸ்போஸ்டாக இருக்கனாலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி கண் வந்து எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு மேலே கண்டினியூஸாக நல்லா ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அப்படின்னா என்னோட சேனலோட இன்கம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை, என்னோட ஃபேமிலியும் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா என்னோட ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நான் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு நான் ஏதாச்சும் சேர்த்து வைக்க முடியும். ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, மாரலாகவும் சரி, நான் ஒருத்தம் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டுக்கு இருக்கேன். பட் எனக்கு அப்புறம் ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு நிறைய நாள் வந்து தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வெளியே வரணும், எனக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலி என்ன ஆயிருங்கிற பயம் எனக்கு இருக்கக்கூடாது, அதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பேன். அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி நான் எதுக்கு அதை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் நான் வாங்கியிருக்கேன் பாலிசி பஜாரில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வீடியோவில் எக்கச்சக்க கமெண்ட்ஸ், நீங்கள் எடுத்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி கிளியராக சொல்லுங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பாலிசி எடுத்திருக்கேன் அண்ட் அது எனக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்குது, என்னை எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அந்த பாலிசி வச்சிருக்கு அண்ட் என்னென்ன மாதிரி பாலிசிஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கிளியர் டீட்டெயில் ரிவ்யூவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. என்னோட வயசு வரப்போ இல்லை நீங்கள் சம்பாதிக்கிற வயசு வரப்போ அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இப்போவே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா, இந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சிருக்குமா அப்படின்னு உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பேசிக்லி ஒரு லைஃப் இன்சூரன்ஸுங்க. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஏஜ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸில் நீங்கள் 63 ஆர் 64 அந்த மாதிரி ஏஜ் சூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஏஜுக்குள்ளே லெட்ஸ் 64 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 64 வயசுக்குள்ள 64 வயசுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா லெட்ஸ் என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, நான் நோ மோர் இல்லவே இல்லை அப்படின்னு ஆயிட்டேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலிக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் செட்டில்மெண்ட்டாக வரும். லெட்ஸ் நீங்கள் 1 crore பாலிசி எடுத்தீங்கன்னா 1 crore வரும், 2 crore பாலிசி எடுத்தீங்கன்னா 2 crore வரும், 4 crore இந்த மாதிரி பாலிசிஸ் நிறைய இருக்கு. பட் டிபெண்டிங் அப்போ அந்த பாலிசி நீங்கள் எவ்வளோ சூஸ் பண்ணுறீங்களோ அந்த 64 ஏஜுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு அந்த அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட்டாக கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு பர்மனன்ட் டிசேபிலிட்டி ஆகிட்டீங்க, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாமல் லைக் உட்காந்த இடத்துல தான் நிற்க போறீங்க, இல்லை படுத்த இடத்துல தான் உங்களால் இருக்க முடியும், பர்மனன்ட் டிசேபிலிட்டி உங்களுக்கு ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் மூலமாக அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் ஆன்ஸ் அடிஷ்னலாக ரொம்ப இருக்காது, ஒரு 100 rupees 200 rupees உங்கள் மாதத்தில் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட் ஆன்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் இருக்கும்போதே உயிரோட இருக்கும்போதே உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் போட்டிருக்க டேர்ம் இன்சூரன்ஸ் பிரகாரம் 1 crore or 2 crore வந்து செட்டில்மெண்ட்டாக கொடுக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு ஆட் ஆன் இருக்கு. ஸோ அந்த ஆட் ஆன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட். நீங்கள் 64 வயசு வரைக்கும் உயிரோட தான் இருக்கீங்க. பட் லெட்ஸ் சே ஒரு 45 வயசுலையோ 30 வயசுல பாலிசி எடுத்திருப்பீங்க. பட் 40 வயசுலையோ 45 வயசுலையோ இல்லை 50 வயசுலையோ உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆயிட்டீங்க, டாக்டர்ஸ்லாம் வந்து உங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சர்டிஃபையும் பண்ணிட்டாங்க, இவரை காப்பாற்ற முடியாது, இன்னும் இவ்வளோ நாள் தான் இருப்பாரு, இல்லை இப்படி தான் இந்த மாதிரி தான் ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த டைம்லையும் உங்கள் கையிலேயே டேரெக்டாக வந்து 1 crore or 2 crore வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுக்கப்படும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா உங்களோட ஓன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண பாலிசியோட மந்த்லி ப்ரீமியம் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 600 ஸ்டார்ட் பண்ணி 700 800 900 இந்த மாதிரி உங்கள் ஏஜ் பொறுத்து நீங்கள் பாலிசி எடுக்கிற டேர்ம் பொறுத்து இந்த மந்த்லி ப்ரீமியம் பேமெண்ட் வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன பாலிசிஸில் மேபி நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா மேபி யூ கேன் விசிட் மை லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இதில் போய் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணால் போதும். 51+ இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அதில் காமிக்கும். அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கு தேவையான பாலிசியை நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் கூட கம்பேரும் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் டெடிகேட்டடாக உங்களுக்கு கால் பண்ணி உங்களை அசிஸ்ட்டும் பண்ணுவாங்க. 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் 10% ஆன்லைன் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் நானுமே என்னோட பாலிசி பஸாரில் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ப்ரூஃப் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். பட் லெட்ஸே 64 வயசு வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகலை, நீங்கள் நல்லா இருக்கீங்க, 65 வயசு 66 வயசுன்னு தாண்டி வாழ போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இத்தனை நாள் கட்டின பாலிசி 64 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ. அந்த 64 வயசு வரைக்கும் உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். அண்ட் நிஜமாலே உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட கண்டிப்பாக ரொம்ப 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 பெனிஃபிஷியலாக உங்கள் ஃபேமிலிக்கு கை கொடுக்கும். பட் என்னோட பாலிசியில் நான் எடுத்திருக்க பாலிசியில் ஈவன் ஆஃப்டர் 64 இயர்ஸ் லைக் 64 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இருந்துட்டேன் அப்படின்னா 64வது
வயசுல மெச்சூரிட்டி டேட் வரும் இல்லையா, அந்த டேட் வரப்போ நான் இத்தனை நாள் கட்டின பிரீமியம் எனக்கு ரிட்டர்னும் ஆயிரும். லெட்ஸ் சே நான் மாசம் 1000 ரூபான்னு அடுத்த 32 வருஷத்துக்கு கட்டியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் கிட்ட கட்டியிருப்பேன் இல்லையா, அந்த 4 லட்சம் ரூபாய் எனக்கு 64 வயசு ஆகும்போது ரிட்டர்ன் வந்துடும். நீங்க கட்டின அமௌண்ட் ஜிஎஸ்டி எல்லாம் போக கட்டியிருப்பீங்க இல்லையா ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் ஜிஎஸ்டி எல்லாம் கழிச்சது போக உங்களுக்கு ரிட்டர்னும் ஆயிரும். ஸோ இந்த பாலிசியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ஜீரோ காஸ்ட் பாலிசி டேர்ம்ல அடுத்த 64 வயசு வரைக்கும், 64 வயசு எனக்கு ஆகிற வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பெனிஃபிஷும் கிடைச்சிரும். அண்ட் எனக்கு எதுவும் ஆகலைன்னா நான் கட்டின அமௌண்ட் எனக்கு ரிட்டர்னும் வந்துடும். ஸோ இந்த பாலிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது மாசம் 1000 ரூபாய் 1200 ரூபாய் பே பண்ற மாதிரி பாலிசி, ரிட்டர்ன் வர மாதிரி பாலிசி தான் நான் எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நான் எடுத்திருக்க பாலிசி வந்து பாத்தீங்கன்னா மாசம் பிரீமியம் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7003 rupees, கிட்டத்தட்ட 7000 ரூபாய் நான் மாசம் பே பண்றேன். இந்த மந்த்லி 7000 ரூபாய் பாலிசில எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாலிசிஸ்ல நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். அதாவது இந்த 64 வயசுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கிறது ஒன்று, ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ஒரு ஆக்சிடென்டல் பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ஒன்று, அப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ஒன்று, அப்புறம் ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது என்னோட கட்டுற அமௌண்ட் எனக்கு ரிட்டர்னும் வந்துடும். அப்புறம் நான் 7000 ரூபாய் கட்டுறேன். லைக் இதே பாலிசி, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கிற பாலிசி 799 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னோட வயசுக்கு ஒரு 1200 rupees வரும் அதிகபட்சம். ஸோ மாசம் வெறும் 800 or 1200 rupees அதிகபட்சம் வரும். அந்த பேமெண்ட்ல முடிக்க வேண்டிய ஒரு பிரீமியம் பேமெண்ட் எதுக்கு எனக்கு 7000 rupees ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7000 rupees நான் அடுத்த 34 வருஷம், அதாவது 64 வயசு வரைக்கும் பே பண்ணவே மாட்டேன். நான் அடுத்த 10 வருஷத்துக்கு பே பண்ணா போதும். ஏன்னா இப்போ நான் சம்பாதிக்கிறேன், இப்போ நான் ஹெல்தியா இருக்கேன், இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன். இப்போ நான் நல்லா சம்பாதிக்கும் போதே என்னால் எவ்வளவு அதிகமா முடியுமோ அவ்வளோ அதிகமா நான் பிரீமியம் பே பண்றேன். 7000 rupees பே பண்றேன். அதுவும் மாசம் 7000 rupees பே பண்றேன். ஸோ 32 வயசுல நான் பாலிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 42 வயசு வர வரைக்கும் நான் பே பண்ணுவேன் 10 வருஷத்துக்கு. ஸோ மாசம் 7000 கனெக்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,40,000 ரூபாய் நான் பே பண்ணிருப்பேன். நீங்க 30-35 வருஷம் பே பண்றதை நான் வெறும் 10 வருஷத்துல பே பண்றேன். அதுவும் டபுளா பே பண்றேன். நீங்க 4 லட்சம் பே பண்றீங்கன்னா நான் 8 லட்சம் பே பண்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ என்னோட பாலிசி பிரகாரம் ஆஃப்டர் 10 years என்னோட பாலிசி பிரீமியம் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் 11வது வருஷத்துல இருந்து நான் எந்த பேமெண்ட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட பாலிசி பேயிங் டேர்மே வெறும் 10 years தான். ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு என்னால் சம்பாதிக்க முடியல, கொஞ்சம் வயசாயிருச்சு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு அப்படின்னா நான் வந்து பிரீமியம் பே பண்ணுன்ற ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்காது. ஸோ இந்த பாலிசியில் நான் சொன்ன 4 பெனிஃபிட்ஸும் வந்துடும். லைக் டெத் பெனிஃபிட்டும் வந்துடும், ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி வந்துடும், கிரிட்டிக்கல் இல்னஸும் வந்துடும், லைக் ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் நான் கட்டின அமௌண்ட் எனக்கு ரிட்டர்னும் வந்துடும். இந்த ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் கட்டுற அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 4 லட்சம் கட்டினீங்கன்னா 64 வயசு வரப்போ 4 லட்சம் உங்களுக்கு திருப்பி வந்துடும். நான் வந்து 8,40,000 கட்டுறேன் அப்படின்னா 64 வயசு வரப்போ எனக்கு 8,40,000 வராது. இந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 64 வயசு வரைக்கும் பிரீமியம் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த 64 வயசு வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 64 வயசு வரப்போ எனக்கு வந்து நான் கட்டின 8 லட்சம் ரூபாய் வராது, ஒரு 20 லட்சம் ரூபாயில இருந்து 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரலாம், டிபெண்டிங் அப்போ அந்த பர்சன்டேஜ் மை பாலிசி ஹாஸ் கெயின்ட். ஏன்னா நான் மந்த்லி பே பண்ற பிரீமியம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாலிசி அக்கௌண்ட், ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல சும்மா வந்து ஹோல்ட் ஆயிருக்காது. அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ஒரு ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷேர் மினிமம் 4% கொடுத்தாலே போதும், நான் கட்டின பிரீமியம் அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் வந்துடும். இஃப் சப்போஸ் நான் கட்டுற பேமெண்டோட அந்த ஈக்விட்டி ஷேர் எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அது வந்து 12% வந்தா போதும், எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 64 வயசு வரைக்கும் 30 வருஷத்துக்கு நான் போட்டு பாக்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 lakhs கிட்ட போயிடும். இப்போ ரைட் நவ நான் கட்டுற பிரீமியம் பேமெண்ட்டை வந்து ஒரு ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, லெட்ஸ் சே அது வந்து ஒரு 16% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க 16% போடுறப்போ இன்னும் அதிகமா வரும். ஏன்னா இப்போ என்னோட பாலிசி எந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அது ஆல்ரெடி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் கட்டின அமௌண்ட் கண்டிப்பா வந்துடும். எல்லாமே கரெக்டா போச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எதர் டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி அப்படின்னா 4 times 5 times கூட இன்க்ரீஸ் ஆகி எனக்கு ரிட்டர்ன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஒரு பேசிக்கான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்மி பிரீமியம் அமௌண்ட்ல நீங்க போடலாம். 799 to ஒரு 1000 rupeesக்குள்ள தான் உங்களுக்கு வரும். நீங்க கம்மி யங் ஏஜா இருக்கீங்க அப்படின்னா மாசம் வெறும் ஒரு 800 to 1000 rupees நீங்க பே பண்றதுனால உங்கள் லைஃப் லாங் அப் டு 64 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்கள் ஃபேமிலி செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரப்போ நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம். அதுதான் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ policybazaar.com வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்களே கம்பேர் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் என்னென்ன மாதிரி பாலிசிஸ் இருக்கு, நான் என்ன எடுத்திருக்கேன்னு கிளியராக சொல்லியிருப்பேன், ப்ரூஃபும் காமிச்சிருப்பேன் நான் இந்த பாலிசி தான் எடுத்திருக்கேன்னு. ஸோ நீங்களே policybazaar.com போய் நீங்களே கம்பேர் பண்ணி நீங்களே வந்து பெஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் பாலிசி பசாரோடது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் தயவு செஞ்சு பாலிசி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா அதை பாலிசி வாங்கும் போதே மென்ஷன் பண்ணுங்க. பட் நீங்க அதை மென்ஷன் பண்ணாம உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா
டெஸ்ட் பண்ணுறப்போ லைக் ஆல்கஹால்னாலேயோ இல்லை ஸ்மோக்னாலேயோ உங்களுக்கு வந்து உயிர் போயிருக்கு இல்லைன்னா ஏதாச்சும் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வரப்போ உங்களுக்கு எந்த கிளைமும் வராது. உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் சொல்கிறேன், இதை எந்த பாலிசிக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க. ஸோ பாலிசி எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதை பாலிசியில் மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோ ஸ்மோக் பண்ணுவேன், இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுவேன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த பாலிசியிலிருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிறப்போ ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு போய் சேரும். டூ மென்ஷன் இட் இந்த பாலிசியில் தயவு செஞ்சு அதை மென்ஷன் பண்ணுங்கள் வாங்கும்போது. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கரெக்டான ஒரு பாலிசியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டு பி வெரி ஹானஸ்ட், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், பயப்படாமல், கவலை இல்லாமல் நீங்கள் பாட்டு இன்னும் நல்லா வந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. எனக்கு நடந்த ஒரு பர்சனல் இன்சிடென்ட் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹியூமன் லைஃப் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அப்படிங்கிறப்போ நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி என்ன ஆக போகுது அப்படிங்கிற பயம் தான் ஒரு மனுஷனுக்கு அதிகபட்ச ஒரு ஃபியராக இருக்கும். அந்த ஃபியர்னாலே லைஃப்பில் நிறையா டிசிஷன்ஸ் நம்மளால் ப்ராப்பராக எடுக்க முடியாது. ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அடிக்கடி ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கம்மி டேர்ம் இன்சூரன்ஸ், கம்மி டேர்ம் இருக்க ஒரு பாலிசி வந்து எடுத்துக்கோங்க. 800-900 நிஜமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.